ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மகி அப்டேட்ஸ். நம்ம சேனலில் தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு மர்மமான நதியை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லூனி அப்படிங்கிற இந்த நதியை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ராஜஸ்தானில் இருக்குது. லூனிங்கிற நதி எந்த ஒரு கடல்லையும் சரி ஆறுலையும் சரி வெளியேறாத ஒரு உப்பு நீராக இருக்குங்க. பொதுவாகவே எல்லா ஆறும் சரி நதியும் சரி கடல்லையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு நதிகள்லையோ ஒன்றா கலந்து கடலுக்கு போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இது அப்படி சேர்றது இல்லை. இந்தியாவிலேயே மேற்கு பாலைவன பிராந்தியத்தில் இருக்க ஒரே நதியை பற்றின சில முக்கியமான உண்மைகளை தாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த லூனிங்கிற நதியோட பேரை முதல்ல என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபர்மதி அப்படின்னு தாங்க கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு அப்புறம் தான் அதுக்கு லூனின்னு பேர் அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நதியோட மேற்பரப்பு ஃபுல்லாகவே உப்பால் இருக்கனால இதுக்கு லூனின்னு பேர் வந்துருச்சு. இதை உமிழ் நீர்னும் சொல்லலாம். இப்படி இருக்க அந்த லூனியை சமஸ்கிருதத்தில் லாவணாவதி அப்படிங்கிற ஒரு பேர்லையும் இருந்து அதுக்கப்புறம் தான் இது லூனி அப்படின்னு எடுத்து கூப்பிடுறாங்க. இந்த லூனி நதி கோடை காலத்தில் வறண்டும் போகலாம். இதை மழைக்காலங்களில் தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இது மலைப்பகுதிகளில் இருந்து தான் வருது, நதியாக ஆகுது. இது எல்லாமே பொதுவாகவே ஒரு பகுதி வழியாக பயணம் செஞ்சு ஒரு பெரிய நதியில் போய் இல்லைன்னா ஒரு கடலில் போய் கலந்துரும். அது நமக்கு தெரியும். பெரும்பாலும் இந்திய ஆறுக எல்லாமே எங்கே போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காள விரிகுடா இல்லைன்னா அரேபியா கடலில் தான் போய் பயணிக்குது. ஆனால் இந்த மணல் நீர் லூனி அப்படிங்கிற நதி எங்கேயுமே போய் கலக்கிறதே கிடையாது. இந்த லூனிங்கிற நதி ராஜஸ்தானில் தான் இருக்குது. இங்கே பெரும்பாலும் பாலைவன நிலத்தை நோக்கி தான் பயணம் செய்து எல்லா நதிகளுமே. ஆனால் லூனி மட்டும் பயணம் செஞ்சாலும் மற்ற நதிகள் மாதிரி போய் கடல்லையோ இல்லை வேறு நதிகள்லையோ போய் கலக்கிறது கிடையாது. லூனி எங்கே போகுது, அதில் இருக்க நீர் எங்கே போகுது அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. லூனி நதி எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 772 மீட்டர் உயரத்திலிருந்து ராஜஸ்தான் அஜ்மீர் மாவட்டத்தில் இருக்க ஆரவல்லி மலைத்தொடரின் நாகா மலையில் இருந்து தாங்க அந்த லூனிங்கிற நதி தண்ணீர் மூலயமா உருவாகுது. இந்த லூனி நதி பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் இருக்க நாகர், பாலி, ஜோத்பூர், பாமர், அப்புறம் ஜாலூர் இந்த மாவட்டங்கள் எல்லாம் சுமார் 495 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து போகுது இந்த லூனி நதி. இந்த மாவட்டங்களில் எல்லாத்தையுமே இந்த லூனி நதி பயணிக்குது. 100 கிலோமீட்டர் வரைக்கும் லூனி நதியோட தண்ணி ரொம்பவே நல்ல நீரை தாங்க இருக்குமா. ஆனால் பார்மருளால் இருக்க பாலோத்ராவை அப்படிங்கிற ஒரு இடத்து வழியாக போகும்போது அது உப்பு நீரில் நல்ல நீரும் கலந்து அது உப்பாக மிதக்குது. மேலே உப்பு நீராக மாறி உமிழ் நீர் அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்துருது இந்த நதி. ஆனால் ஆரம்பிக்கும் போது ரொம்பவே ஒரு நல்ல தண்ணி மலைப்பகுதியிலிருந்து தாங்க கிடைக்குது. ஆனால் 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நீர் அப்படியே உப்பு நீராக மாறிடுது. இதுக்கு அது பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக ஆயிடுது. இந்த நதிக்கு யாருமே பயன்படுத்தவும் மாட்டாங்க இந்த உப்பு நீரை. 100 கிலோமீட்டர் வரைக்கும் ரொம்பவே நல்ல பயன்பாட்டுள்ள நதியாக இருந்துகிட்ருக்கும். அதுக்கப்புறம் இதோட பயன்கள் ரொம்பவே கம்மியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லூனி நதி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அகலமான நதியாகவும் இருக்குது. இதோட அகலம் அதிகமாக இருந்தாலும் ஆழங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இதோட ஆழத்தை நம்ம அதிகமாக்கணும்னு நினச்சாலும் அப்படி பண்ணவும் முடியாதாமாங்க. ஏன்னா நம்ம அப்படி செய்யும்போது அதோட அகலமும் அதிகமாகிட்டே போயிடும். அதாவது நம்ம ஆழத்தை தோண்ட நினச்சி அதோட மணல் நிலத்தையும் சேர்த்தி தண்ணி படர்ந்துட்டே போய் அதோட பரப்பளவை தாங்க அதிகமாக்கும். ஆனால் ஆழம் கீழே போகவே போகாதாமா. அது ஏன் இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆனால் அதோட அகலம் அதிகமாகிட்டே போக தான் செய்யுமாமா. நம்ம நினச்சாலும் அப்படி நம்ம தடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் அந்த நதி மணல் நிலப்பரப்பில் போய் நிறைஞ்சு ஆவியாகி ஆழம் இல்லாத ஒரு நதியாக இருக்குங்க. அது மணல் அதிகமாக போய் நிறையறனால அகலம் அதிகமாக இருக்கனால முக்கால்வாசி எல்லாமே வெப்பத்திலேயே ஆவியாகிறது. கீழே ஆழம் இருந்தால் கூட தண்ணி தேங்கி இருக்கும், அந்த தண்ணி மிச்சமும் இருக்கும். இதனாலையும் அந்த நதியில் இருக்க தண்ணி நிறையவே ஆவியாகவும் போயிடுதுங்க.
இதுலையும் மிச்சமாகி ஆவி ஆகாத தண்ணி தாங்க அந்த தார் பாலைவனத்தில் போய் முடிவடையுது. அது குஜராத்தில் ரான் ஆஃப் கட்ச் அப்படிங்கிற ஒரு சதுப்பு நிலத்துக்கு வடக்க இருக்க பாரினில் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் சந்திக்குது. இந்த நதி கடைசியாக போய் இந்த இடத்துல தான் சந்திக்குதுங்க. இந்த நதி எந்த ஒரு பெரிய நீர்நிலையிலையும் கடல்லையும் பாயாமையே அந்த தண்ணியிலேயே இப்படி தாங்க பாதி ஆவியாயும் பாதி மீதி சதுப்பு நிலத்துல போயும் முடிஞ்சிருது. எந்த ஒரு கடல்லையும் சரி நதியிலையும் சரி இந்த ஒரு லூனி அப்படிங்கிற இந்த நதி கலக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த லூனி நதியால் இது வரைக்கும் 3 தடவை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குங்க. 2006 வெள்ளப்பெருக்கு ரொம்பவே ஒரு பயங்கரமான வெள்ளப்பெருக்காக ஏற்பட்டுச்சுங்க. ஆனால் அங்கே அதிகமாக யாருமே இறக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் 2 வெள்ளப்பெருக்குலையுமே அதிகமாக ஆட்கள் இறந்தாங்க. ஏன் இது இப்படி ஆகுது அப்படின்னா அதோட ஆழம் கம்மியாக இருக்கனால தான், அதோட அகலம் அதிகமாக இருக்கனால அது ஈஸியாக வெள்ளம் எடுக்க ஆரம்பிச்சிருது. அதுவும் மலைப்பகுதிகளில் மழை பெய்யும் நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மலையிலிருந்து ரொம்பவே அதிகமான தண்ணி வரும். அப்படி இருக்கும்போது இந்த நதி எங்கேயும் போய் முடியாதனாலையும் எங்கள் இடத்துலையும் போய் நதியிலையும் கடல்லையும் கலக்காதனாலையும் இதனால அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க கிராமங்கள் எல்லாமே ரொம்பவே அதிகமான வெள்ளத்துல எல்லாம் ரொம்பவே பாதிக்கப்படுற நிலைமை வந்துட்டு இருக்கு இந்த நதினால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நாம் பார்த்த லூனி அப்படிங்கிற இந்த நதியை பற்றின சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த லூனியை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.